பார்த்து சஞ்சய், மெதுவா வா. இவர் யாருன்னு எனக்கு தெரியாது சார். சஞ்சய், அவர் புது எஸ்ஐடா. அதான் நீ யாருன்னு தெரியல. நீ யாவது சொல்லிருக்கலாம்ல. எப்படி அடிச்சிருக்கானுங்க பாரு. ஏன்டா அப்படி பண்ற? அம்மா உன்னை நினைச்சு எவ்வளவு ஃபீல் பண்றாங்கன்னு தெரியுமா? இத்தனை நாள் வித்யா எங்க இருக்கான்னு தெரியாம இருந்த. குடிச்சிட்டு சுத்துன. இப்பதான் அவன் வந்துட்டாளே. உன் மேல கோவமா இருந்தாலும் அவ மனசு ஒரு நாள் மாறும்டா. அதுக்கு முன்னாடி நீ தெரிஞ்சிருக்கணும்ல. இப்படி ரோட்ல கண்டவன் கூட பிரச்சனை பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வர, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? வித்யாக்கு இதெல்லாம் தெரிஞ்சா உன்னை பத்தி என்ன நினைப்பா? ஆமா, யார் அந்த பொண்ணு? நீ எதுக்கு அந்த பொண்ணு கிட்ட போய் கலாட்டா பண்ண? நீ இப்படி பண்ணக்கூடிய ஆளே இல்லையே. ஏன்டா அப்படி இருக்க? டேய், உன்னை தாண்டா கேட்கிறேன். யாரோ ஒரு பொண்ணு உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்குற அளவுக்கு அப்படி என்னடா பிரச்சனை? அவ யாரோ ஒரு பொண்ணு இல்லடா, வித்யா. வித்யாவா? என்னடா சொல்ற? நான் எந்த தப்புமே செய்யலடா. ஒருக்கி பசங்க அவகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்தாங்க. நான் அவங்கள அடிச்சேன். ஆனா அவ என்ன தப்பா நினைச்சிட்டு போலீஸ்கிட்ட என்ன யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டா. யாருன்னே தெரியாதுன்னு சொன்னாலா? உன்னை அடிச்சு இழுத்துட்டு போகும்போது கூட அவ வேடிக்கை தான் பார்த்தாளா? எல்லாம் என்னால வந்ததுடா. ஸ்னேகா ஜெயிலுக்கு போட்டோம், நான் விட்டுருக்கணும். என் வாழ்க்கைக்காக உன் வாழ்க்கையை நான் நாசம் பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிடுறா. டிரைவர், காரை நிறுத்துங்க. டேய், வீட்டுக்கு போகணும்டா. நிப்பாட்டுங்கன்னு சொல்றல. சஞ்சய், டேய் என்னடா அது? சஞ்சய், டேய் சஞ்சய், டேய் எங்கடா போற? அம்மா உன்னை எங்கன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? நீ போ, நான் வரேன். அதான் நான் எங்கன்னு கேட்கிறேன். டேய், எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். சரி வா, நானும் வரேன். டேய், என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடு விஜய். உன்னை தனியா விட்டாலே பிரச்சனை தாண்டா. வா, கார்ல ஏறு, வா. கைய விடுறா. சும்மா ஒரு தடவை சொன்னா புரியாதா உனக்கு? போடா. டேய், இப்ப நீ போறியா இல்லையா? நீ என்ன கொல்லாத விஜய். போ, கிளம்புடா. என்ன பாப்பா? என்ன முகத்துல ஏதோ ஒரு மூட் அவுட் கலர் இருக்கிற மாதிரி தெரியுதே. அத சரி பண்ண என்கிட்ட ஒரு ட்ரிக் இருக்கு. என்ன? இந்த மூட் அவுட் மூட்ல சில்லுன்னு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? சாப்பிடலாமா? எனக்கு வேணாம். நீ இல்லாம நான் எப்படி தனியா சாப்பிட முடியும்? வா விது, அப்படியே ஜாலியா நடந்து போய் பக்கத்துல சாப்பிட்டு வரலாம். நிலா, எனக்கு வேணாம், விடு. என்ன நீ இப்படி மூஞ்சிய தூக்கி வச்சிருக்க? இப்ப நீ வர போறியா இல்லையா? ஏய், ஒரு தடவை சொன்னா புரியாதா உனக்கு? நான் தான் வரலன்னு சொல்றேன்ல, போ. நிலா,
தியா என்னம்மா பண்ணிட்டு இருக்க? பாப்பா கிட்ட இப்படி சத்தம் போடுற? இதுக்கு முன்னாடி அவளை அதட்டினதே இல்லையே. அவ உன்னை ஐஸ்கிரீம் சாப்பிட தானே கூப்பிட்டா. அதுக்கேவ இவ்வளவு கோவம்? தப்பு பண்ணிட்டல. யார் மேலமா கோவம்? வேற யாரு? அவன்தான் இன்னைக்கு ரோட்ல பெரிய பிரச்சனை பண்ணிட்டான். அதெல்லாம் ஃபேஸ் பண்ணதானே நீ இந்த ஊர்லயே இருக்க. அந்த டென்ஷனை போய் நிலா மேல காட்டினா என்னமா அர்த்தம்? அந்த பிஞ்சு மனசு எவ்வளவு கஷ்டப்படும். சாரிப்பா. என்கிட்ட ஏமா சாரி சொல்ற? போ போய் நிலாவை சமாதானப்படுத்து. நிலா குட்டி, ஐஸ்கிரீம் சாப்பிட போலாமா? சாரி அம்மா, வேற ஒரு டென்ஷன்ல இருந்தேன், அதான் உன் மேல காட்டிட்டேன். நானும் தான் சாரி. நீ என்ன பண்ண? உனக்கு நிறைய வேலை இருக்கும், நிறைய டென்ஷன் இருக்கும். அத புரிஞ்சுக்காம நான் உன்னை வெளியில கூப்பிட்டுட்டேன். ஆனா வித்து, யார் மேலயோ இருக்க கோவத்தை அதுக்கு சம்பந்தமே இல்லாதவங்க மேல காட்டக்கூடாதுல. அதுக்கு தான் சாரி கேட்டேன். என்ன பிரச்சனை? அதெல்லாம் வேணாம், விடு. யார் நம்மள டென்ஷன் பண்றாங்களோ அவங்கள விட்டு நம்ம விலகி இருந்தாலே டென்ஷன் குறைஞ்சிடும். சரி வா, ஜாலியா போய் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். தாத்தா, நிலா எங்க கிளம்பிட்டாங்க? நானும் அம்மாவும் ஐஸ்கிரீம் சாப்பிட போறோமே. ஓ, அப்போ தாத்தாக்கு? உங்களுக்கு வயசாயிடுச்சு, சுகர் வந்துரும். தாத்தாக்கு சுகர்லாம் இல்லடா. ஓகே, நான் வாங்கிட்டு வரேன். ஓகே, தாத்தாக்கு பெரிய ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரணும். சரியா? போ. சரி தாத்தா. வா போலாம். பாத்து போயிட்டு வாமா. ஒரு நிமிஷம். ஹலோ, அப்படியா? உடனே அனுப்பிடுமா? சரி, ஓகே. என்னாச்சு வித்து? இல்லடா, அர்ஜென்ட்டா ஒரு ஃபைல் மெயில் பண்ணணும். நிலா, இன்னைக்கு நீ டிரைவர் அங்கிள் கூட போயிட்டு வா, நாளைக்கு நம்ம சேர்ந்து போகலாம். அண்ணா, அண்ணா. மேடம், சொல்லுங்க மேடம். இந்த நிலா கூட சேர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிடுறதை விட வேலை முக்கியமா போச்சா வித்து? சாரிடா, ரொம்ப அர்ஜென்ட் ஒர்க். என் கூட வராம வேலை தான் முக்கியம்னு சொல்றல, நீ வேலையை விட்டுட்டு என்ன தேடி வருவ பாரு. நான் வாங்கிட்டு வர ஃப்ளேவரை பார்த்து வாசல் வரைக்கும் ஓடி வந்து வாங்குவேன். பாத்து கூட்டிட்டு போங்க. சரிங்க மேடம். வாமா. பை. உக்காருமா, உக்காருமா.
இவன் யாருன்னே எனக்கு தெரியாது சார். ஏய், என்ன உனக்கு தெரியாதாடி? சொல்லுடி, என்ன உனக்கு தெரியாதா? கோடிக்கார பையன். ஏய், சொல்றி, தெரியாதா? ஏய், நானும் நீ எவ்வளோ லவ் பண்ணோம், எப்படியெல்லாம் வாழ்ந்தோம், எல்லாத்தையும் மறந்துட்டியாடி? சஞ்சய் என்ன இங்க நிக்கிறான்? பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுதா உனக்கு? நம்ம 2 பேரும் ஒன்னா எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்தாங்கிறதைய மறந்துட்டான்ல? சொல்லுடி, பைத்தியக்கார மாதிரி தெரியுதா உனக்கு? நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே நீதானடி. சஞ்சய், எல்லாத்தையும் மறந்து நான் எப்படி மச்சான் நான் பார்த்து தெரியாதுன்னு சொல்லிட்டியாடி. யாரா நீ? டேய், நான் உன் ஃப்ரெண்டு சூர்யாடா. யாரு? கார்த்தியான சூர்யாவா? டேய், தளபதி சூர்யா. என்னடா தெரியாது, போற. என்ன மச்சான் இப்படி இருக்க? இப்பதானடா கொஞ்ச நாளா திருந்திருந்தேன்னு வீட்டுல சொன்னாங்க, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? டேய், என்னெல்லாம் அவ திருந்த விட மாட்டாடா, திருந்த விடவே மாட்டா. யாரு? அவதான் நான் தொட்டு தாலி கட்டின என் பொண்டாட்டி வித்யா. வித்யாவா? அவதான் இந்த ஊருக்கு வந்துட்டாளே. டேய், வந்துட்டாடா. இத்தனை வருஷமா அவ என் கண்ணுல படாம கொன்னா, இப்போ அவ என் கண்ணு முன்னாடி நின்னுகிட்டே கொள்றான். டேய், நீ கல்யாணம் ஆனவன் தானே? கல்யாணம் ஆனவன் தானே? நடு ரோட்ல வச்சு உன்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணும்போது உன்னை யாருன்னே தெரியாதுன்னு உன் பொண்டாட்டி சொன்னா உனக்கு எப்படி இருக்கும்? யாரு? வித்யா அப்படி சொன்னாலா? பின்ன வேற யார் சொல்லுவா? வர்ற வலி நான் யாரோ ரோட்ல போற பொண்ணை ஈடிசிங்க பண்ண மாதிரி போலீஸ் என்னை கூட்டு போய் வச்சு அடிச்சு பிரிச்சுட்டாங்க. அதை கூட பார்த்துட்டு கண்டுக்காம போயிட்டே இருந்துட்டான். அவங்க அடிச்சது கூட எனக்கு வலிக்கலடா. ஆனா அவ என்ன தெரியாதுன்னு சொல்லிட்டாடா, அதான் ரொம்ப வலிக்குது. டேய், பாரு, வா. நான் முறையிட. என்ன உனக்கு தெரியாதா? பதில் சொல்லடி, என்ன உனக்கு தெரியாதா? டேய், யார்கிட்டடா பேசுறேன்? நிற்கிறாப்ப என் பொண்டாட்டி. எங்க? அவகிட்ட தான் பேசுறேன். சொல்லுடி, என்ன உனக்கு தெரியாதா? நம்ம 2 பேரும் எப்படிலாம் லவ் பண்ணோம், எனக்காக நீ என்னெல்லாம் செஞ்ச? நீ போட்ட மோதிரத்தை இன்னொரு மாதிரி பாதை வச்சிரு. நான் யாரும் ரோட்ல போறேன்னா என்ன உனக்கு தெரியாதா? தெரியாது. நான் உன்னை ரூமுக்குள்ள வச்சு கூட்டினது தப்புதான், அதை நான் ஒத்துக்கிறேன். அதுக்குதான் இத்தனை வருஷம் என்ன பிரிஞ்சிருக்கு தண்டனை கொடுத்துட்டியாரு. அதுலயே நான் பாதி செத்துட்டேன். நீ வருவாங்கிற நம்பிக்கையில மிச்ச உசுர புடிச்சு வச்சு இப்ப மறுபடியும் என்ன கொல்றியாடி. இதுக்கு நீ வராமலே இருந்திருக்கலாமே, ஏன்டி இங்க வந்த? கிளம்பு, ஃபர்ஸ்ட் இங்க கிளம்ப போ. அப்படியே போயிடுங்க, போரே. மரியாதை போயிடுனா அச்சு மூஞ்சி மாதிரி அச்சுது. என்னடா பேசிட்டு இருக்கல, போடே. போலன்னு அச்சு மூஞ்சியெல்லாம் வச்சிருவேன், போடே. பாத்தியா, நான் சொன்ன போயிட்டேன். ஏய், என்னடா பண்ற? வாடா, உன்னை வீட்டுல விட்டுட்டு போறேன், வாடா. ஏய், போறேன். ஏன் எனக்கு வீட்டுக்கு போக தெரியாதா? ஏய், என்ன பார்த்தா உனக்கு குடிக்கிற மாதிரி தெரியுதுல்ல? ஆமா, நான் குடியாரன் தான். சொல்றத கேள்றா. ஏய், போற. நீ என்னடா சொல்றது, நான் என்னடா கேக்குது? போற.
என் பொண்டாட்டியே நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறா. நீ சொல்றத நான் கேட்கணுமா? வா வந்து பைக்ல ஏறுறா வா. வா, எனக்கு வீடு போக தெரியும். முதல்ல நீ கிளம்பு. தேவைதான்டா, எனக்கு தேவைதான். நீ குடிச்சே அழிய போற பாரு. ஐயா சாமி, நான் அப்படியே அழிச்சுக்கிறேன். நீங்க அழியாம வீட்டுக்கு போங்க. போ 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 போடா. பெருசா அட்வைஸ் பண்ண வந்துட்டார். ஏய், அவனை தெரியாதுன்னு சொல்லிட்ட. நீ போன் பார்த்துட்டு டேய் சொட்ட. டேய் டேய், என்ன குடிக்கிற மண்டப்பார்? வா மண்டப்பார், வா வா. யாரை பார்த்து குடிக்கார வர? அவளுக்கு நான் யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டேன். அங்கிள், என்னம்மா? இங்க ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். நம்ம கடைக்கு போலாம் பாப்பா. கடைக்கு நிறைய பேர் வருவாங்க, இங்க கொஞ்சம் பேர் தானே வாங்குவாங்க. இவர்கிட்டே வாங்குவாங்க அங்கிள், பாவம். எல்லாத்துக்கும் ஒரு நியாயம் வச்சிருப்பியே பாப்பா. சரி வா போவோம். பாப்பா பாப்பா மெதுவாமா, ஏன் இவ்வளவு வேகமா ஓடுற? இதுக்குதான் வயசானவங்க கூட எல்லாம் சேரவே கூடாது. எல்லாத்துலயும் ஸ்லோவா இருப்பீங்க. சீக்கிரம் நடந்து வாங்க. நிதானமா போறது நல்லது பாப்பா. பொறுமையா போவோம். சரி, நிதானமா சீக்கிரம் வாங்க. என்ன இருக்கு? எல்லாம் இருக்கு. பாப்பாக்கு என்ன வேணும்? உங்களுக்கு என்ன வேணும்? ஆஹா, எனக்கு சுகர்மா, நான் சாப்பிட கூடாது. அச்சச்சோ, பாவம். அப்ப நான் சாப்பிடுறத நீங்க பாத்துட்டு இருக்க போறீங்களா? வேற என்ன பண்றது, விதி. எனக்கு ஒரு கோன் ஐஸ் தரீங்களா? ஒண்ணு போதுமா பாப்பா? இன்னும் வேணும். சாப்பிட்டுட்டு வாங்கிக்கிறேன், முதல்ல இதை கொடுங்க. சாப்பிடு. ஒரு கடி. வேண்டாம் பாப்பா. வேணான்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள எச்சி ஊற மாட்டீங்களே? இல்ல இல்ல இல்ல. எனக்கு வயிறு வலிச்சா உங்களை தான் நான் சொல்லுவேன். சரி. தாத்தாவுக்கு ஒரு வெண்ணிலா, அம்மாவுக்கு ஸ்ட்ராபெரி, பெரிய ஐஸ். பார்சல் கொடுங்க. வாங்கிக்க. அவ்வளவுதான். பாப்பா கிட்டதான் எடுத்து கொடுப்பா. அது பீம்பாய் தானே? அங்கிள், இன்னொரு கோன் ஐஸ் தாங்க அங்கிள். பாப்பா எங்க போற? பீம்பாய் போய் பார்த்துட்டு வரேன். எவ்வளவு ஆச்சுண்ணே? பீம்பாய், நிலா நிலா வண்டியாரா வண்டியாரா. ஐயோ பாப்பா, நிலா 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 நிலா
இல்ல இங்க ஐயோ பாப்பா பாப்பா என்னாச்சு தலை அடி போட்டுருச்சு இல்ல இதெல்லாம் இங்க பா இவ்வளவு ரத்தம் கொட்டுல கண்ணு தரமா என்ன மனுஷன் நீ குடிச்சிட்டு இப்படி பெத்த புள்ள செயினா இருக்கு விட்டியே சீக்கிரம் தூக்குங்க சீக்கிரம் ஹாஸ்பிடல் கூட்டு போலாம் சீக்கிரம்